Hello and welcome to Keep Coding. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்லைசஸ். லாஸ்ட் வீடியோவில் அரேஸ் பற்றி பார்த்தோம். அரேஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு லெங்க் தான் இருக்கும். அதில் நீங்கள் எத்தனை ஐட்டம் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியாது. அதுக்காக தான் ஸ்லைசஸ் இருக்குது. ஸ்லைசஸ்ங்கிறது டைனமிக் லெங்க் உள்ள ஒரு அரே மாதிரியான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எப்போதும் போல் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணுறேன். நியூ ஃபைல். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அரேல இருந்து ஸ்லைசஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் டேஸ் ஆஃப் வீக்னு ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறேன். அது ஒரு ஸ்ட்ரிங் அரே. சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உள்ள ஸ்ட்ரிங்ஸ் அது ஹோல்ட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த அரேலேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் ஒரு ஸ்லைஸ்க்கு அசைன் பண்ண போகிறோம். ஒரு ஸ்லைஸுங்கிறது ஒரு அரேல இருக்கிற ஐட்டம்ஸை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டர் மாதிரி. இதில் இப்போ வீக் டேஸை மட்டும் ஒரு ஸ்லைஸ் ஆக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லைஸில் இந்த அரேல இருக்கிற 1லிருந்து 6 வரைக்கும், அதாவது இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் ஐட்டம் 6, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6க்கு முன்னாடி உள்ள ஐட்டம் வரைக்கும் என்ன இருக்குதோ அதை இந்த ஸ்லைஸ்லேருந்து நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்லைஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இப்படி தான் நம்ம ஒரு ஸ்லைஸை டிக்ளேர் பண்ணுவோம். இது எக்ஸாக்ட் ஒரு அரே டிக்ளரேஷனோட சின்டாக்ஸ் தான். ஆனால் அதில் நம்ம லெங்த் கொடுக்கலன்னா அது ஒரு ஸ்லைஸாக கன்சிடர் பண்ணும். பெர்சன்டேஜ் விங்கிறது எந்த வேரியபிள் கொடுத்தாலும் அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம இந்த என்டையர் அரேவும் இது பிரிண்ட் பண்ணும். இங்கே ஸ்ட்ரிங்னு கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, இங்கே ஒரு கமா மிஸ்ஸிங். எப்போதுமே அரே டிக்ளேர் பண்ணும்போது லாஸ்ட்லையும் ஒரு கமா நம்ம ஆட் பண்ணணும் கோல. இப்போ நம்ம வீக் டேஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட்ல நம்ம ஃபார்மேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது பிரிண்ட் எஃப். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு ஐட்டம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். வெனஸ்டேவை WEDன்னு இருக்கிறத ஃபுல்லாக வெனஸ்டேன்னு நம்ம அசைன் பண்ணி பார்ப்போம். வீக் டேஸ் ஆஃப் 2, ஏன்னா நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0, 1, 2. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். WEDங்கிறது வெனஸ்டேன்னு மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் அரேவையும் இது கூட சேர்த்து பிரிண்ட் பண்ணுவோம். ஒரிஜினல் அரேவை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது நம்மளோட ஸ்லைஸ் வீக் டேஸ்ங்கிற ஸ்லைஸை பிரிண்ட் பண்ணுறோம். இப்படி நம்ம டைரெக்டாக ஒரு அரேவை ஒரு ஸ்லைஸ் இருக்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியாது. இதை நம்ம ஒரு ஸ்லைஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் எப்படி இங்கே 1 to 6ன்னு கொடுத்தோமோ அந்த மாதிரி இந்த 1, 6 ரெண்டு வேல்யூவும் கொடுக்கலன்னா இந்த என்டையர் அரேவையும் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ஸ்லைஸாக அசைன் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். நியூ லைன் கேரக்டர் கொடுக்கல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் அரேவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்லைஸ் ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதுக்கு ஆக்சுவல் மெமரி
அது அது கூட இருக்காது. ஸோ அது ஏதாவது ஒரு மெமரியை பாயிண்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லைஸால இந்த அரேவை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால எந்த ஐட்டமை நம்ம இந்த ஸ்லைஸில் சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து அந்த ஆக்சுவல் அரேவை தான் சேஞ்ச் பண்ணும். இப்போ நம்ம இங்கே ஒரு வேளை 6ன்னு கொடுக்காம இருந்தால் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எடுத்துக்கும். அதுவே நம்ம லாஸ்ட்டில் 6ன்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுக்காம இருந்திருந்தா சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எடுத்துக்கும். அதுவே நான் இங்கே எந்த வேல்யூமே கொடுக்கலன்னா இந்த என்டையர் அரேவையும் இந்த வீக் டேஸ் பாயிண்ட் பண்ணும். இப்போ நம்ம அரேவே டிஃபைன் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஒரு ஸ்லைஸை டிஃபைன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு இன்டிஜர் ஸ்லைஸ் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்லைஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இங்கே நம்ம ஏதாவது வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருந்தா அது அரேவாக இருக்கும். எந்த வேல்யூ நம்ம கொடுக்கலன்னா அது வந்து ஒரு ஸ்லைஸ். கரண்ட்லி இது வந்து ஒரு எம்டி ஸ்லைஸ், அதாவது இதில் எந்த ஐட்டமுமே இருக்காது. 0 தான் இதோட லெங்க்த்தாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு அப்பென்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த அப்பென்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி திரும்ப அந்த லிஸ்ட்டுக்கு அசைன் பண்ணும். இப்போ இங்கே நான் 2 வேல்யூ கொடுத்தா அந்த 2 வேல்யூமே அதில் ஆட் பண்ணும். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் 1, 2ன்னு 2 வேல்யூ மட்டும் அதில் இருக்குது. இந்த டைனமிக் மெமரி அலோகேஷனுக்கு பின்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்லைஸ்க்கு வந்து 2 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் இருக்குது. லெங்த் ஒன்று, கெப்பாசிட்டி இன்னொன்று. இப்போ அதை பற்றி பார்ப்போம். இப்போ இது ஒரு ஸ்லைஸ்னா இதில் வந்து ஒரு 9 பாக்ஸஸ் இருக்குது, விச் மீன்ஸ் 9 தான் வந்து அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. லெங்க்த்துங்கிறது அதில் எத்தனை ஐட்டம் வந்து நம்ம கண்டெயின் பண்ணியிருக்கு இப்போதைக்கு. இப்போ நான் இதை லூப் பண்ணால் எனக்கு 5 ஐட்டம் தான் லூப் ஆகும். ஆனால் என்னால் வந்து இதில் இன்னும் 4 ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கான மெமரி ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கெப்பாசிட்டி வந்து இதில் 9, லெங்க்த் வந்து 5ன்னு இருக்கும். இப்போ கெப்பாசிட்டி 9 தான் இருக்குது, இதை விட நம்ம ஐட்டம்ஸ் ஆட் பண்ண முடியாது, இதை விட அதிகமாக அப்படின்னு நினச்சா அப்படி கிடையாது. இது வந்து கரண்ட்லி அலோகேட் ஆகிருக்கிற மெமரி தான். எப்போ வந்து இந்த 9 தாண்டி 10th ஒரு ஐட்டம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ, ஆட் பண்ண போகிறோமோ, அப்போ வந்து ஒரு நியூ மெமரி அலோகேஷன் வந்து அலோகேட் ஆகும். இந்த என்டையர் ஏரியாவுக்கும் ஒரு நியூ மெமரி அலோகேஷன் அலோகேட் ஆகி அதோட கெப்பாசிட்டி வந்து இதை விட அதிகமாக இருக்கும். அதில் அந்த புது வேல்யூ அப்பெண்ட் பண்ணி அந்த வேல்யூவோட ரெஃபரன்ஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், அந்த மெமரியோட ரெஃபரன்ஸை. ஸோ அதனால தான் வந்து நம்ம அப்பெண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்னு ஒரு இன்புட் கொடுக்குறோம், திரும்ப வந்து அதை வந்து லிஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த லிஸ்ட்டோட மெமரி ரெஃபரன்ஸும் இதுவும் எப்போதும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை கெப்பாசிட்டி பத்தாம புது மெமரி அலோகேஷன் வந்து அலாட் ஆகிருந்தா நமக்கு இதுக்கு வந்து வேற ஒரு ரெஃபரன்ஸ் வரும். இப்போ இந்த வேல்யூஸோட நம்ம வந்து லெங்த், கெப்பாசிட்டி ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதே ப்ரோக்ராம் தான், நான் திரும்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்லைஸோட லெங்த் வந்து 2, கெப்பாசிட்டி 2. ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 1, 2 மட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணேன். அப்புறம் 1, 2, 3 ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 4 ஆயிடுச்சு, லெங்த் 3 ஆயிடுச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிறது அதோட இன்டர்னல் அல்காரிதம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த லெங்த் அண்ட் கெப்பாசிட்டி இதை வந்து நீங்கள் மேனுவலாக ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
இதில் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்லைஸோ அதை நம்ம கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து லெங்க்த்து, செகண்ட் வேல்யூ வந்து கெப்பாசிட்டி. இதை நான் லிஸ்ட் பி அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த லிஸ்ட் பியை வந்து நான் கடைசியாக பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு கெப்பாசிட்டி 10, லெங்த் 5. லெங்த் 5 இருக்கிறதால 5 ஐட்டமுக்கும் டிஃபால்ட் வேல்யூ விச் இஸ் 0 அதை வந்து அதுவே அசைன் பண்ணிடும். ஸ்லைஸோட மெமரி அலோகேஷனில் உங்களுக்கு மோர் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்லைஸுங்கிறது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டைப். ஒரு ஸ்லைஸை வந்து இன்னொரு ஸ்லைஸ்க்கு அசைன் பண்ணால் அதோட ரெஃபரன்ஸ் தான் அசைன் ஆகும். என்ன ஐட்டம் இதில் சேஞ்ச் பண்ணாலும் அதுலேயும் சேஞ்ச் ஆகிடும்னு பார்த்தோம். இப்போ எனக்கு அப்படி ஆகக்கூடாது, ஒரு ஸ்லைஸ்லேருந்து நான் இன்னொரு காப்பி ஆஃப் ஸ்லைஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே லிஸ்ட் ஏ இருக்கு. லிஸ்ட் ஏல 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐட்டம் இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றோம். இப்போ லிஸ்ட் ஏ ஒன்று இருக்கு. அந்த லிஸ்ட் ஏல வந்து 1, 2ன்னு 2 ஐட்டம் ஆட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுல இருந்து லிஸ்ட் பி நம்ம வந்து ஒரு காப்பி கிரியேட் பண்ண போறோம். காப்பி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான மெமரியை நம்ம அலோகேட் பண்ணணும். மேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட் ஏல லெங்த் என்ன இருக்குதோ அதே அளவு மெமரியில் இன்னொரு ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்றோம். இப்போ இந்த காப்பிங்கிற ஃபங்க்ஷனில் லிஸ்ட் பி கமா லிஸ்ட் ஏன்னு கொடுத்தா லிஸ்ட் ஏல இருக்கிற எல்லா ஐட்டமும் லிஸ்ட் பியில் காப்பி ஆகிடும். இப்போ நான் லிஸ்ட் பியில் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டமை 3ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இது எதுக்குன்னா லிஸ்ட் ஏல வந்து இந்த ஐட்டம் இப்போ சேஞ்ச் ஆகிருக்குதா, ஏன்னா நமக்கு இப்போ 1ன்னு இருந்தது. இப்போ நான் இங்கே 3ன்னு அசைன் பண்ணால் அந்த 1 வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ தான் ரெண்டும் வந்து வேற வேற மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகலை. இப்போ லிஸ்ட் பியையும் பிரிண்ட் பண்ணுறேன். லிஸ்ட் பியில் வந்து 3, 2ன்னு இருக்குது. அதாவது 1, 2 காப்பி பண்ணி ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்ணோம். அதோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்லைசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம கோலில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அரேஸை விட. அரேஸ் வந்து எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லெங்த் இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் மாதிரியான கேஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் டேஸ் பார்த்தீங்க, அந்த வீக் டேஸ் வந்து எப்போதும் 7 நாள் தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷனில் தான் வந்து நம்ம அரேஸ் யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம கண்டினியூஸாக ஆட் பண்ண போகிறோமோ அங்கே எல்லாமே நம்ம வந்து ஸ்லைசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்லைசஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், மேப்ஸ், இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் வர்ற வீடியோவில் பார்ப்போம். மிஸ் பண்ணிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.